மீண்டுமாக உங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17 முடிய. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் முடிய படித்த இந்த வசனத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் தம்முடைய சீசர்களை நோக்கி, தாம் அன்பு கூர்ந்தவர்களை நோக்கி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு விளக்கமாக சொல்கிறது. இது ஒரு மிகவும் கிருபைக்குரிய காரியமாகும். இது ஒரு மிகவும் அன்புக்குரிய காரியமாகும். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு, ஆண்டவர் அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுவதற்கு முன்பு, அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பு, தம்முடைய சீஷர்கள் தாம் பரலோகத்திற்கு போன பிற்பாடு அவர்களுடைய இந்த உலகத்திலே அவர்கள் எஞ்சியிருக்கிற வாழ்க்கையை கடைசி வரை வாழும் பொழுது அவர்களை குறித்ததான ஆத்தும விசாரங்கள் இதில் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களை, நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசியாதவர்கள் ரட்சிக்கப்படாமலே போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. நாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் பரலோகத்திற்கு போன பின்பு ஆண்டவரை நாம் மறுபடியும் நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். முன்பதாகவே அவருடைய இருதயத்திலே இந்த காரியங்கள் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பிரியமானவர்களே,
நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபையில் இணைக்கப்படுகிறார்கள், சபையில் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்படியே காலம் சென்று கொண்டிருக்கும் போது இடையிலே சிலர் தங்களுடைய எண்ணங்களை பின்பற்றி, சிலர் சாத்தானுடைய வழிநடத்துதலை பின்பற்றி அவர்கள் சபையை விட்டு தூரமாக போகிறார்கள், அவர்கள் தவறுகிறார்கள். இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. மீண்டுமாக தவறி போனவர்கள், சபை விட்டு தூரம் போனவர்கள், சபைக்கு எதிராக போனவர்கள் மீண்டும் சபைக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த பிற்பாடு அவர்களோடு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஐக்கியம் செய்த பின்பு அவர்கள் முன்னை காட்டிலும் இப்பொழுது சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக மனிதர்கள், நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் கூட உலகத்திலே எல்லோரும் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மாறாத அன்பை, மாறாத கிருபையை கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு, அவர் பாடுபடுவதற்கு முன்பு, அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, ஆனால் அந்த வேலை அவருக்கு வந்தது மிக சீக்கிரமாகவே. அவர் உலகத்தை விட்டு அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் தேவனிடத்திற்கு திரும்பி போகிற காரியம் அவருக்கு தெரிய வரும்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை குறித்து கவலைப்படுகிறார். பிற்காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதற்கான ஒரு காரியத்தை குறித்து அவர் யோசித்து பார்த்து, அந்த காரியங்களெல்லாம் குறித்து அவர் இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே ரிலீஜியஸ் ரிஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மத சீர்திருத்தம் வந்த பிற்பாடு, மார்ட்டின் லூதர் அவரால் அந்த மத சீர்திருத்தம் வந்த பிற்பாடு நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் உலகத்தில் தோன்றினார்கள். மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி மற்றும் ஜான் வெஸ்லி மாதிரி, இப்படியாக பலர் தங்களுடைய ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய சபைகளை ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட சபைகள் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தில் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அந்த மத தலைவர்கள் மறைந்த பிற்பாடு அந்த சபைகள் நீண்ட நாட்களாக அவர்கள் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. அவர்களுக்குள்ளே அவர்கள் பல ஆவிக்குரிய இந்த உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள், எண்ணங்கள் மற்றும் தங்களுடைய இருதயத்தின் இச்சைகள், இவைகளால் இழுக்கப்பட்டு அவர்கள் விசுவாச வாழ்க்கை விட்டு தூரம் போகிற காரியத்தை எல்லாம் கூட நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போகும் பொழுது 99ஆம் ஆண்டு நார்த் கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதலுக்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அங்கே மறுபடியும் ஒரு நீண்ட ஒரு பின்மாற்றத்தை நாம் அந்த நாட்டிலே காண முடிகிறது. ஆவிக்குரிய எழுச்சியை அதற்கப்புறம் அந்த நாட்டிலே நாம் காண முடியவில்லை. அங்கே கிறிஸ்தவர்களை பார்ப்பது கூட இப்பொழுது மிகவும் அரிதாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே அவர் செய்து முடித்த, அவர் நமக்காக மரித்து அவர் செய்த அந்த சிலுவை மரணத்திலே நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக அவர் கழுவி இருக்கிறார். பின் ஏன் ஆண்டவர் மறுபடியுமாக இங்கே பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சீசர்களுடைய கால்களை அவர் கழுவ வேண்டும். நாம் அதை பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். பிரியமானவர்களே, ஏன் இங்கே பேதுரு ஆண்டவருடைய கால்களை ஆண்டவர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லுகிறான்? அவன் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் என்கிற ரீதியிலே அவன் பேசுகிறான். ஆண்டவரே, நீர், நான் மனுஷன், நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம் மிகவும் முக்கியமான வசனமாக இருக்கிறது. பேதுரு அவரை நோக்கி, ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவரிடத்தில் பங்கில்லை என்றால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நான் உன் கால்களை கழுவாவிட்டால், நான் உன் பாவங்களை சிலுவையிலே மன்னிக்காவிட்டால் நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இது என்னுடைய சுத்த கிருபை, இது என்னுடைய இரக்கம். எனவே நான் இப்பொழுது செய்கிற காரியங்களை நீ இப்பொழுது அறிந்து கொள்ள மாட்டாய், பிற்காலத்தில் அறிந்து கொள்வாய் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். நான் சொன்ன பிரகாரமாக சபைகளில் இப்படி பல காரியங்கள் நடக்கிறது அல்லவா?
சபைகளிலே மக்கள் சில நேரங்களிலே வலிவு போகிறார்கள், சில நேரங்களில் அவருடைய பலகீனத்தினாலே சில தவறுகள் செய்கிறார்கள். இப்படியாக இந்த குறைபாடுகள் மனுஷனிடத்தில் இருக்கிறது. இது எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? இது எப்படி சரி செய்யப்பட முடியும்? மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால்களை கழுவுகிற விஷயத்திலே அவர் மீண்டும் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து அவரோடு கூட இருதயத்தை இணைத்து மறுபடியுமாக அவருடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு காரியத்தை தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜான் வெஸ்லி என்று ஒரு போதகர் இருந்தார் இங்கிலாண்டிலே. அவர் ஏற்கனவே அவர் போதகராக இருந்தார். ஆனால் போதகராய் வந்த பிற்பாடு தான் அவர் மறுபடியும் பிறந்தார். அவர் மறுபடியும் பிறந்த போதகராக மாறின பின்பு அவரை இங்கிலாந்தில் இருந்த சபைகள் அவர்களுடைய சபைக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தெரிவிக்கும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் குதிரையின் மீதேறி அவர் சபைகளுக்கு உள்ளல்ல, சபைகளுக்கு வெளியிலே வெளிப்புறமாக ஒருவர் இருவர் என்று சொல்லி அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இருந்தார். அவர் குதிரையிலே போவார். அவருக்கு பேரே குதிரையில் போகும் பிரசங்கி என்று அவருக்கு பேர் வந்தது. ஸோ ஜான் வெஸ்லி மறைவுக்கு பிற்பாடு அவர்தான் அந்த மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்தார். அவருடைய மறைவுக்கு பிற்பாடு இன்று அந்த சபைகளிலே சுவிசேஷம் இல்லை. அவர்கள் சுவிசேஷத்துக்கு விரோதமாக போகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதன் மாத்திரமல்ல, சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, போதகர்களும் கூட இப்படிப்பட்டதாக வழிவிலகி செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போதகர்களை விட சகோதர சகோதரிகள் சில காரியங்களில் அவர்கள் மேன்மையாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ எனவே அன்பானவர்களை, நாம் மாறுகிறோம். ஆனால் எப்பொழுதும் மாறாத ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபையினாலே, அன்பினாலே, அவருடைய கிரியையினாலே நம்மை அவர் நிலைநிறுத்துகிறார் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் இந்த சீஷர்களின் கால்களை கழுவுகிற விஷயத்திலே நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் வேதத்தை படிக்காமல், ஜெபம் செய்யாமல், நாம் ஆண்டவருடைய சபை காரியங்களிலே பங்கெடுக்காமல், நாம் அவரை துதிக்காமல், இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் இடைவெளி விடும் பொழுது சாத்தான் நம்மளை தந்திரமாக வஞ்சித்து நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவன் இழுத்து கொண்டு போய் விடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட காரியத்தை திரும்பி நாம் எப்படி அந்த சாத்தானுடைய ஏமாற்று வேலையிலிருந்து நம்மை மறுபடியும் திரும்பி வர முடியும் அவனுடைய பிடியிலிருந்து? அதுவும் கூட ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை நாம் சுவிசேஷத்தை மறுபடியும் விசுவாசித்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவரோடு கூட இணைக்கும் பொழுது அந்த துண்டிக்கப்பட்ட உறவானது புதுப்பிக்கப்படுகிறது. சாத்தான் யூதாஸ் காரியத்தையும் கூட நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்படியாக ஏமாற்றினான் என்று 2வது வசனம் சொல்லுகிறது. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தோடைய இருதயத்தை அவன் தூண்டினான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ சாத்தான் எப்படி சாத்தானின் பிடியிலிருந்து பேதுருவால் விடுவிக்க முடிந்தது? பேதுருவும் கூட ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலித்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஸோ அந்த பேதுருவை ஆண்டவர் மறுபடியுமாக ஆண்டவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவன் ஆண்டவரை பார்க்கும் பொழுது எந்த நம்பிக்கையும் ஆண்டவரிடத்தில் இல்லை. அவர் கொடூரமாக அவர் சித்திரவதைக்கு உட்பட்டு அவர் சிலுவையில் மரித்தார். அவர் மரித்தவுடனே பேதுருவுக்கு எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. அவன் அங்கேயே ஆண்டவர் அந்த பிலாத்துவின் அரண்மனையிலே அவர் பாடுகளை சகிக்கும் பொழுது, அவர் வாரினால் அடிக்கப்படும் போது அவன் அங்கே 3 தரம் அங்கே மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரிடத்தில் எப்படி சொன்னான்? ஆண்டவரே, எல்லோரும் மறுதளித்தாலும் நான் மரிக்கும் வரை உன்னை மறுதளிக்க மாட்டேன் என்று. ஆனால் அந்த பேதுரு ஆண்டவரை 3 தரம் அங்கே மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரை விட்டு தூரமாக அவன் மறுபடியும் மீன்பிடிக்கிற அந்த வேலைக்கு அவன் சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் எப்படி தன்னுடைய கிருபைக்குள்ளாக அவனை ஸ்திரப்படுத்தினார், அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு அங்கே கலிலேயா கடலிலே வந்து அவர்கள் மீன் பிடிக்கும் போது சீமோன் பேதுருவை அவர் மறுபடியும் சந்திக்கிறார். அப்பொழுது அவர் எதை பற்றியும் அவனிடத்தில் கேட்கவில்லை. சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, என்மேல் அன்பு செலுத்துகிறாயா என்று 3 தடவை
பேதுருவிடம் கேட்கிறார். இப்பொழுது பேதுரு தன்னை முற்றிலும் மறுதலித்தவனாக அவன் தனக்குள்ளே இருந்த இன்னொரு பேதுருவை அவன் கண்டுபிடித்தான். அந்த பேதுரு மாம்சத்தில் இருந்த அந்த பேதுருவால் தேவனை பின்பற்ற முடியாது, தேவனை நான் நேசிக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்ட பிற்பாடு அவன் சொன்னான், ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 தரம் அவனிடம் அந்த கேள்வியை கேட்டார். அப்பொழுது அவன் சொன்ன பதில், ஆண்டவரே நீர் அறிவீர், ஆண்டவரே நீர் அறிவீர், ஆண்டவரே நீர் அறிவீர். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல் தன் இருதயத்தில் கொண்டிருந்த அன்பு பேதுருவை அவர்பால் ஈர்த்தது. பேதுரு அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டான். பேதுரு அந்த ஆண்டவர் மேல் அவன் தன்னை முற்றிலுமாக என்னை நானே நம்பக்கூடிய ஒரு மனுஷன் அல்ல, நானே எனக்கு எதிரே, என்னுடைய எண்ணங்கள் எனக்கு எதிரானவை, எனக்குள் சாத்தான் கிரியை செய்கிறான் என்கிற உண்மையை அவன் கண்டுபிடித்த பின்பு அவன் தன்னை முற்றிலும் மறுதலித்தவனாக ஆண்டவரை சார்ந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் நிலைநிறுத்தினார். எனவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, 13வது அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஸோ முடிவு பரியந்தமும் சீமோன் பேதுருவின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடு தான் ஆண்டவர் அவனை மறுபடியுமாக அங்கே கடற்கரையில் வந்து சந்தித்து அவனை திரும்பவும் தன்னுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக அவனை அவர் நிலைநிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் அன்பில் பிரவேசிக்கிற நாம் அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி போக முடியும். கிறிஸ்து இயேசுவின் அன்பு, அவருடைய கிருபையை, இரக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலை கொண்டவர்களாக அவருடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்றி போக முடியும். இது நமக்கு எதை குறித்து பேசுகிறது? இது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவினது போலவே எதிர்காலத்திலே அவர் இங்கு ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே அவர் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார், நம்மை வழிநடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ வேதாகமத்திலே இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் கூட நாம் அவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது. ஆனால் அவருடைய இருதயத்தை நாம் வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களின் மூலமாக அவருடைய இருதயத்தை நாம் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவர் வசனத்திலிருந்து நமக்கு தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் நமக்கு கற்றுக் கொடுப்பதிலே அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற எல்லா விதமான ஆசைகள், இச்சைகள், குறைகள், பலகீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை அவர் காப்பாற்றி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்முடைய கால்களை கழுவும் இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இருதயமாக இருந்து நமக்கு அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இதை மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் இருக்கிற ஆண்டவர் அந்த சகல நாட்களிலும் நமக்குள் இருக்கிற பலகீனங்கள், குறைபாடுகள், இச்சைகள், கோபங்கள், மற்றவர்களுக்கு எதிராக போவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இந்த காரியங்களிலிருந்து மீண்டுமாக நம்முடைய மனதை திருப்பி நம்மை உணர வைத்து நம்மை நல்வழிப்படுத்தி அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வழியிலே நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே நமக்குள்ளே அந்த நல்ல ஓட்டத்தை துவக்கியவர், விசுவாச வாழ்க்கையை துவக்கியவர், அதை முடிவு புரிந்தும் நடத்தி முடிப்பதற்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
எனவே மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இது மிகவும் அற்புதமானது, இது மிகவும் ஆச்சரியமானது, இது மிகவும் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது அன்பு நிறைந்த ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம், ஒரு ஐதீகு என்ற வாலிபன் அவன் என்ன செய்கிறான், அவன் ஆலயத்திலே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவன் ஜன்னலில் ஒரு ஓரமாக அவன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவன் அவன் ஜன்னலை விட்டு வெளியிலே விழுந்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த வாலிபன் நம்முடைய அப்போது சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி விழுந்தாலும் சரி, அவர்கள் சபைக்கு உள்ளாகவே அவர் விழுந்தால் அவர்கள் சபையின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். சபையின் மூலமாக மீண்டும் அவர்களுடைய பலகீனங்களிலே, அவர்களுடைய பலகீனத்தினாலே அவர்கள் செய்த அந்த குறைபாடுகள், தவறுகள், இவைகளிலிருந்து அவர்கள் மீண்டும் ஐக்கியம் செய்து தங்களை மீண்டுமாக விசுவாசத்திற்குள்ளே நிலைநிறுத்தி கொள்ள முடியும். எனவே அந்த மனிதன் ஐதேகு வெளியில் விழுந்தான், அவன் காப்பாற்றப்பட்டான் என்றும் பார்க்கிறோம். அவன் காப்பாற்றப்பட்டான். மறுபடியும் நாம் பார்க்கும் பொழுது பேதுருவின் வாழ்க்கையிலே இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திலும் கூட பேதுரு தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை தீர்க்கமாக ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து நமக்கு அது ஒரு அவரே எல்லா காரியங்களும் செய்கிறார். நம்மால் எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கிறோம், என்னையன்றி உங்களால் எதுவும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, என்னை இல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடிகள் திராட்சை செடியை சார்ந்தே தான் இருக்க வேண்டும் கடைசி வரை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் எத்தனையாய் இந்த உலகத்திலே அவர்களுடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இருந்து பரிசுத்த ஆவியானவரை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொல்லப்படும் போது அவர்கள் சீஷர்களை மாத்திரம் அவர் கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிற மக்கள், ரட்சிக்கப்படுகிற சகோதர சகோதரிகள் அவர் பிற்காலத்தில் அவர்கள் வாழும் பொழுது இந்த உலகத்திலே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் குறைபாடுள்ளவராக இருக்கிறபடியினாலே, மாம்சத்தில் பலகீனமாக இருக்கிறபடியினாலே அவர்கள் நிச்சயமாக வழி விலகி செல்வார்கள் என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரிந்த இந்த காரணத்தினாலே அதற்குரிய தீர்வை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களை வழிநடத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் இருதயம் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அந்த இருதயத்தின் மூலமாக நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி இந்த பேதுருவையும் கூட தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனின் ஸ்தானத்தை வழங்குவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், அப்படியே நாம் பார்க்கணும். பிற்காலத்தில் பேதுரு எப்படி அவன் ஆரம்பத்தில் இருந்த பேதுருவாக அல்ல, அவன் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக, ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மேய்ப்பனாக, ஆண்டவருக்காக எவ்வளவு தைரியமாக அவன் ஊழியம் செய்கிற ஒரு பிரசங்கியாக, சுவிசேஷனாக மாற முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே கூட அந்த பேதுரு அந்த முடமான மனிதனை பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்கு வெளியே இருந்த முடமான மனிதனை பார்க்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் நடக்க வைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவன் விசுவாசத்திலே ஆண்டவர் கிறிஸ்து இயேசு அவனை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் இதுவரை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இந்த வசனம் மிகவும் ஒரு நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் அவர் கொடுத்து விட்டு தான் நம்மிடத்தில் கேட்கிறார். அவர் நம்மீது அன்பு கொண்டபடியினால தான் நாம் அவர் மேல் அன்பு கூற முடிகிறது. அன்பு அவரிடத்தில் வருகிறது. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்ட அன்பை நாம் திருப்ப செலுத்துகிறோம். நம்மிடத்திலிருந்து எதுவுமே நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்தே வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த நன்மையும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய போர் வீரர்களாக நாம் மாறும் பொழுது நாம் அல்ல, அவரே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று வேதம் கூறுகிறது. பிரியமான, அப்படிப்பட்டதான மிக அதிக கனத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த ஆச்சரியமான சந்தோஷமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒரு பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்பதை அறிந்தவர்களாக நாம் இயேசுவை சார்ந்து வாழும் பொழுது நாம் அவரால் நடத்தப்படுவோம், அவரால் காப்பாற்றப்படுவோம், அவரால் நாம் ஸ்திரப்படுத்தப்படுவோம், அவரால் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக வாழ்ந்தால் தேவன் நமக்காக வாழ்வார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம் பக்கம் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் நம் பக்கம் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இறுதி வரை ஆரம்பத்தில் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, தம்முடையவர்கள் என்றால் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் வாழும் பொழுது தங்களுடைய பலகீனத்தினாலே அவர்கள் வழி தவறி போகலாம். அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே சாத்தான் கொடுக்கின்ற பல எண்ணங்களினாலே அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகலாம். ஆனால் மீண்டுமாக அவருடைய அன்புக்குள்ளாக அவர் வர முடியும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லுவது போல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஐக்கியத்தின் மூலமாக, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் மூலமாக, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படியே நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். இங்கு நான் முடிக்கிறேன். மீண்டுமாக உங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கும் முறை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.